மை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது உலகத்தில் அநியாயம், அக்கிரமம், அதர்மம் தலை தூக்கும் போது அதை அழித்து ஒழிக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கல்கி அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு அவருடைய வரலாற்று சரித்திரத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்கி அவதாரம் எப்போ எடுப்பார் அப்படின்னு தான் மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களாட்சியில் மக்கள் படும் துயரம் சொல்லி மாளாத துயரமாக இருக்குது. இருந்தாலும் நம்மை நாமே காத்துக்கொள்ள நான் தான் கல்கி அவதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த கல்கி அவதாரத்தை எடுக்கிறதுக்கு காலம் நெருங்கி விட்டது. 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்களாட்சியில் நமக்கு உண்டான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம். இது மக்களாட்சியில் சட்டம் வகுத்ததால் இப்படி ஒரு சட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் அனைவரும் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும். அது கரெக்டான தலைமையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு மனிதர்களை, நாம் சொல்லுவதை மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு நபராக அந்த தலைமை இருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாருமே இங்கே இருக்கல. வாக்காள பெருங்குடி மக்களை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு ஓட்டு கேட்க வராங்க. ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு நம்ம படுற கஷ்டத்தை, படுற துன்பத்தை சொல்கிறதுக்கு கூப்பிட்டா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையே கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இப்பேற்பட்ட மனிதர்களை நம்ம நேரில் சந்திச்சிட்டோம். எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுக்கும் தான் இந்த பதிவு. குறிப்பாக ஓட்டு போடுற வாக்காளர் பெருமக்களுக்கு தான், உங்களுக்கு தான் இந்த பதிவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வர்ற ஏப்ரல் 23 வருது. அதற்கான வேலைகள் அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டார்கள். நமக்கு உண்டான நம்ம தொகுதி, நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியில் இருக்கீங்களோ, உங்கள் தொகுதியில் உங்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதனால் பெண் பிள்ளைகளோடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சுதந்திரமாக எந்த பெண் பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்கு திரும்ப வரைக்கும் பெற்றவங்களோடைய வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் ஒரு பெண் பிள்ளையை தனியாக அனுப்ப பயமாக தான் இருக்குது. பெண் சுதந்திரம், அதாவது வீட்டை விட்டு வெளியே செல்கிற பெண்கள் எந்தவித பாதிப்பு இல்லாமல் என்னைக்கு சுதந்திரமாக போயிட்டு வீட்டுக்கு சிரித்த முகத்தோடு வராங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கும் காலம் வரணும்னா ஒரு நல்ல தலைமை வேணும். மேலும் மக்கள் பல கஷ்டங்களுக்கு இருக்காங்க. இவங்க கஷ்டத்தை சொன்னால் உடனே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. எந்த அரசியல்வாதியுமே அதை கண்டுக்கிட மாட்டேங்க. அவங்களுடைய சுய லாபம், சுய நோக்கத்தை கருத்தில் கொண்டு தான் அவங்க செயல்படுறாங்க. எந்த அரசியல்வாதியும் மக்களை பற்றி கவலையே படுறதில்லை. அது அழகாக தெரியுது. ஆனால் நம்ம வெளியில் சொன்னோம்னா பல பிரச்சனைகளை உண்டாக்கி நம்மளையே நீ எல்லாம் யார் கேள்வி கேட்க அப்படிங்கிற அளவுக்கு வராங்க. அப்போ நம்ம கேட்காம யார் கேட்பா? நமக்கு நல்லது செய்கிறான்ட்டு தானே ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஆனால் அதை செய்ய மாட்டேங்காங்க. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மக்கள் தைரியமாக எதிர்த்து கேள்வி கேட்குற நிலைமை வரணும். காசு வாங்காமல் வாக்களிக்க வேண்டும். ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் உங்கள் மனசாட்சிப்படி ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த வேட்பாளர் உங்கள் சொல்லுக்கு மதிப்பளித்து நீங்கள் கேட்கும் அனைத்தையும் செய்து தர வேண்டும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளை தேர்வு செய்யுங்க. இதுவரைக்கு அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை கோல் மூட்டுறதே வேலையாக வச்சுருக்காங்க. ஓட்டு கேட்டு வரும்போது அவங்கள இவங்க குறை சொல்கிறதும், இவங்கள அவங்க குறை சொல்கிறதும் இதே வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களை அப்படியே ஏமாற்றியே காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. இவங்கள 2 பேரையும் நம்பி இவங்க 2 பேரும் மாறி மாறி, ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு என்னமோ இவங்க அப்பா வீட்டு சொத்தில் கொடுத்த மாதிரி மக்கள் வரி பணத்தில் இருந்து இந்த பண்ணாடைங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ இவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுத்த மாதிரி நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு ஏதோ
கடமைக்கு ஒன்றெண்ட ஏதோ மக்களை ஏமாத்துறதுக்கு செஞ்சுட்டு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு குடிக்கிற குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்குது. அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கங்கே கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலு அப்படின்னு அங்கங்கே கட்டி இவங்க பினாமி ஆட்களே ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் கட்டி பிள்ளைகளை வந்து பெரிய மேதாவி ஆக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோடு தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையுமே ரோடு வந்து சரியான இது சாலை வந்து கேமராலாம் வச்சு என்னமோ பெரிய இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் எந்த சாலையுமே நல்லா இருக்காது. மேடும் பள்ளமாக இருக்கும். அது ஒரு ஒழுங்கினமாகவே இருக்காது. அந்த புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க. அந்த போட்ட ஒரு 10வது நாளில் ஏதாவது வயரு லைன் போடுறேன், தண்ணி லைனு, பைப் லைனு, இல்லை அடியில் ஈபி லைனு, இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் லைனு இப்படின்னு எதையாவது சொல்லி அந்த புது ரோட்டை 10வது நாளில் பேர்த்து எடுத்துருவாங்க. இது என்ன லட்சணத்தில் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒழுங்காக நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடி மனசில் தைரியம் வேணும். நம்ம சொல்கிற இதை நமக்கு வேண்டியதை கேட்கும் போது உடனே செஞ்சு கொடுக்குற ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுங்க. இது வரைக்கும் 2 பேரை நம்பி நாசமாகிக்கிட்டு இருந்தோம். அடுத்ததாக ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா புதுசாக ஒருத்தர் வந்திருக்காப்புல. 4 பேராக இருந்தது இன்னைக்கு 5ஆவதாக ஒரு ஆள். அது யார் அப்படின்னா 5வது ஆள், யாருக்கும் 5வது ஆள் அப்படின்னு களமிறங்கியிருக்காங்க நம்ம தியாகத்தலைவி சின்னம்மா. அவர்களுடைய அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியில் தோழமை கட்சியாக இணைஞ்சிருக்காரு. நம்ம பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி நிறுவனர் இசைக்கராஜ தேவர் அவருக்கு ஆதரவு தந்து சாத்தூர் தொகுதியில் வந்து நம்ம இன்றைக்கி களம் காண வந்துருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட அந்த தோழமை கட்சிகள் வந்து அவர்கள் கூட இன்றைய தினம் அவங்களும் நாமினேஷன் தாக்கல் பண்ணி களத்தில் இறங்குறாங்க. எல்லா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அவங்களுக்கும் எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும். வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை மயில் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சாத்தூர் தொகுதியில் களம் காணும் அண்ணன் இசைக்கராஜ தேவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நல் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தருகின்றோம். சாத்தூர் தொகுதி மக்களே, உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்க வேண்டுமானாலும் இதில் கமெண்டில் தெரிவிங்க. அதை நாங்கள் நேரடியாக அவருக்கு தெரிவித்து உங்களுக்கு நல்லது நடக்க எங்களால் உங்கள் தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க எங்களால் முடிந்த ஒரு சிறிய ஒரு உதவி. தொடர்ந்து மயில் டிவிக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் நல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுங்கள். நன்றி.